நிறைய புழு இருக்கு இந்தா. குட்டி என்ன எத்தனை சொன்ன இது? பட் அது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் சின்ன வயசில் பல்லு நம்படி கேட்க குட்டி கரண்டி வரும். இந்த கரண்டிக்காண்டியே நாங்கள் இது பண்ணுறது. இந்தா பீட்சா மாதிரி கிடையாது. நான் 130 தெரியும் எல்லாம் என்ன கேமரா எடுக்கால் சாப்பிடல, அதுக்கு செலவாக பண்ணேன் ஏற்கனவே. அப்போ உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நெல்லி அடியில் நிற்கிறேன். குறிப்பாக நெல்லி அடி டவுன் இருக்குது தானே, அதாவது NDB பேங்க் இருக்குது தானே, அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வின் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான வெளிநாட்டு சாக்லேட்டுகளும் இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்குது, வவுனியாவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லி அடியில் திறந்துருக்கணும். அந்த வேற உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் என்னென்ன வகையான சாக்லேட் வகைகள் இருக்குது, என்னென்ன விலைகள் விற்பனை செய்யணும்னு சொல்லி காட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக இப்போ சீசன், வெளிநாட்டுக்காரர் எல்லாமே வார சீசன். நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் உருகி போடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிக்க அப்படி எல்லா வகையான சாக்லேட்டுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டிக்கொள்ளலாம். இப்போ நான் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்களில் போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? பிரசன்னா பேர். நான் அந்த வின் ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனத்தின் மேனேஜர். ஓகே அண்ணா. இப்போ இந்த கடை திறந்த எவ்வளோ காலம் அண்ணா? இப்போ ஒரு 10 நாள் வரும். 10 நாள் இருக்கு. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வீடியோ எடுத்தாங்க. யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு வவுனியாவில் ஒரு பிரான்ச் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லி அடியிலையும் இருக்குண்ணே. ஓகேண்ணா. இது எப்போ திறக்கிறீங்களா? என்ன டைம் திறக்கிறீங்கண்ணா? 8:30க்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் 8:30 to 8 o'clock 9 o'clock வரைக்கும். இப்போ ஆரம்பம் தானே, ஆனால் 9 மணி வரைக்கும் இரவு விடிய 8:30லேருந்து இரவு 9 மணி வரைக்கும். 7 நாளும் திறப்பீங்களா? 7 நாளும் திறப்பீங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான வெளிநாட்டு சாக்லேட்டுமே இருக்குண்ணே. எந்த நாட்டு சாக்லேட்டு கூட? இப்போ யூரோப் இருக்குது, மலேசியன் இருக்குது, துபாய் இருக்குது, இந்தியன் இருக்குது, இந்தியான் இருக்குது, எல்லா நாட்டு சாக்லேட் சகலதும் இருக்குண்ணே. குறிப்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கார சீசன் இந்த சீசன். இப்போ இந்த சீசனில் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வருவீங்க. கொண்டு வந்தாலும் இங்கே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வாரத்துக்கு எல்லாம் உருகி போடும். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு வெயில்ண்ணே. சரியான கூடுதலான வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறோம். அது தெரிஞ்சலாம். என்ன சொன்னால் இங்கே அவளுக்கு வெயிட்டும் வேறு ஏதாவது கொண்டு வரலாம். முக்கியமான பொருட்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு சாக்லேட் சகலதுமே இருக்குண்ணே. என்னென்ன சாக்லேட் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வருவீங்கன்னா அவ்வளோ சாக்லேட்டுமே இங்கே இருக்குது. நீங்கள் வஞ்சி வந்து பார்த்து வேண்டிக்கணும். தங்களோட உறவினர்களை இங்கே நிறைய கூட்டி கொண்டு வந்து காட்டி வாங்கி கொடுக்குறோம். பிடிச்சது அப்படி எங்களுக்கு உறவினர் கிடைக்கல. சரி, இப்போ நாங்கள் போய் என்னென்ன வகையான சாக்லேட் இருக்குது, என்னென்ன விலைகளை விற்பனை செய்யணும்னு சொல்லி தான் காட்டிக்கொள்ளேன். நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? டெலிவரி செய்கிறே இல்லை நாங்கள். ஆனால் டெலிவரி செய்கிற ஆக்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு போகிறோம். ஓகே. இப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கோண கேண்டோஸ் ஒன்று சொல்கிறோம். டபுள் ட்ராப். ஓகே. இது என்ன விலை என்ன போகுது? இப்போ நாங்கள் இங்கே 600 விற்கிறோம். இது 600. இது சுவிஸ் தானா? சுவிஸ், ஒரிஜினல் சுவிஸ். அந்த சில மட்டில் அந்த ஒரு பம்பன்ட்டு இருக்குமே அந்த லோகோக்கு மேலே அது அப்படியே இருக்கு. இந்த தொட்டு பார்த்து தெரியும். ஒரிஜினல். இதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ளேவர்லையும் இருக்குண்ணே. இது ஒயிட் இருக்குது, ஒயிட் இருக்குது, எல்லாம் வேறு தான் வேறு. ஓகே. எல்லாமே 600 தானே? இது 500. இது 500. ஒயிட் சாக்லேட் 500. இது 600. டபுள் ரவுண்ட் பொதுவிலே 600. சில சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் விலையை குறைச்சி கூடி குறையுமே. இந்த இங்கே கேலக்ஸி சின்ன சின்ன கேலக்ஸி இருக்கு, சின்ன சின்ன சாக்லேட்டுகள் இருக்கு. அந்த கீழே பார்த்தீங்கன்னா இது என்னங்கயாண்ணா? இது டோகோ. இது வந்து துருக்கி கேண்டோஸ் எல்லாம் இருக்குண்ணே. 110 ரூபா 100 அப்போ ஒரு விலைக்கு இருக்குண்ணே. மற்ற இஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது கிண்டர் ஜாய். இதில் 2 ஃப்ளேவர் இருக்கும். 2 பாய்ஸ், 2 கேர்ள்ஸ். ஓகே. இந்த கேண்டோஸுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா சொன்னால் இது என்னது? இது டேட்ஸ் ராப். அதுவும் இருக்குது. துபாயா? இது துபாயா? 1200 ரூபாண்ணே. ஓகே. நியூட்ரலா இது சொல்ல தேவையில்லை. கிளாஸ் என்ன? இதெல்லாம் என்ன விலை என்ன? 1980 ரூபா. 1980 ரூபாய்ண்ணே. 400 கிராம் நியூட்ரலா. ஓகே. சரி, அப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. பட் இது என்னென்ன? இது கிராஃப்ட் சீஸ். அப்படின்னா சீஸ் செடர் சீஸ். ஓகே.
இதில் என்ன விலை? 1400. 1400 ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. நிறைய கேண்டோஸ் இருக்குது இதுக்குள்ள. இப்போ நான் ஒவ்வொன்றா காட்டின்னு போனால் அப்படியே வீடியோவில் இருந்தால் போய்க்கொண்டே இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேண்டோஸில் காட்டுவேன் என்ன பிராண்டட் மற்ற இந்தியாவில் சின்ன பிள்ளைங்க லோலிபாப் இருக்கு. பட் அதுக்கு தங்கம் இருக்கு கடைக்குள்ள தங்கம் அதாவது தங்கம் மாதிரி கேண்டோஸ் என்ன சாக்லேட்ஸ் சாக்லேட் உள்ளுக்கு இருக்கு. 15 ரூபாயா? ஒரு பீஸ் 15 ரூபாய். இப்போ 120 பீஸ் இருக்கு. 120 பாக்ஸாக கொடுப்பீங்க? அப்படியே கொடுப்போம். அப்படி கொடுக்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க என்ன? ஓகே சரி. அப்படியே இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் கூட காதலர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கேண்டோஸ் கேட்பெரி கேண்டோஸ் சாக்லேட் அதாவது டேரி மில்க். இதில் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குண்ணே. இது கசல் நட் இருக்கு, பாதாம் இருக்கு, ஃப்ரூட் அண்ட் நட் எல்லாம் இருக்குண்ணே. 4-5 ஃப்ளேவர் இருக்கு. மற்றது எனக்கு பிடிச்ச கேண்டோஸ் கிண்டர் சொன்னால் ஒரு தனி டேஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த இந்த கிண்டரில் இது வெனிலா ஃப்ளேவர் என்ன? ஒரு 2 ஃப்ளேவர் ஒன்று ஒயிட்டும் இருக்குது, சாக்லேட்டும் இருக்குண்ணே. ஒயிட்டும் இருக்குது, சாக்லேட்டும் இருக்குது. ஓகே இந்த இது வெனிலா ஃப்ளேவரில் இது நல்லா. இதோட விலை எத்தனை சொன்னேன்? இது 500 ரூபா இந்த பீனோ. ஓகே. பட் இது இலங்கை துருக்கி இந்த பார்க்கறது இலங்கை இந்த பேக்கெட் மேக்கர், ஆனால் துருக்கி தானே. ஓகே மற்ற இதுக்கு சின்ன சின்ன டேரி மில்க் இதெல்லாம் இருக்கு. இது 37 கிராம். 37 கிராம் 300 ரூபா. இந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கு. இது துருக்கியா? இது துருக்கி. நான் பேக்கெட்டில் வச்சு எந்த நாடு நான் கண்டுபிடிச்சி போடுவேன். அப்போ அதை ஸ்ரீலங்கா அதான் இனி கண்டுபிடிச்சி போடுவேன். மற்றது இந்தியாவில் பெரிய டொஃபி பேக் இருக்குண்ணே. இது நட்ஸ் இந்த சாக்லேட் மாதிரி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. லூஸாகவும் இருக்கு. நாங்கள் லூஸாக இருக்கு. பேக்காக பர்த்டே அதுன்னு சொன்னால் அப்படியே கொண்டு போகலாம். ஒரு பீஸ் 40 ரூபா. ஒரு பீஸ் 40 ரூபா. பேக் அடுக்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சரி ஓகே. பட் இந்தியாவில் குட்டி குட்டி டேரி மில்க் இருக்குண்ணே. குட்டி என்ன எத்தனை சொன்னேன்? இது 50 ரூபா. பட் அது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கு நம்ம கேட்க குட்டி கரண்டி வரும். இந்த கரண்டிக்காண்டியே நாங்கள் இது பண்ணுறது. அதாவது இந்த ஸ்டார் கப் என்ன இதுக்கு அந்த சாக்லேட் வரும், ஒயிட் சாக்லேட் மற்ற சாக்லேட் வரும். அதுக்குள்ள நட்ஸ் மாதிரி பிஸ்கெட் மாதிரி வரும், சின்ன சின்ன குட்டி பிஸ்கெட் மாதிரி வரும். அது குட்டி கரண்டி கொண்டு வரும். இந்த கரண்டிக்காண்டியே நாங்கள் இதுன்றதுண்ணே. அதனால 5 ரூபாய்க்கு வேணும் நாங்கள் அந்த காலத்தில். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோ வேணுது? இது 65. இது பெருசாக இருக்குண்ணே. பெருசு 65 ரூபாண்ணே. ஓகே. இதுவும் அப்படி வாலியாகவே இருக்குண்ணே. ஓகே. மற்ற இதுக்குள்ள என்னது? இது ஒரு சாக்லேட் டியூப்புக்கு வர சாக்லேட் டைப் தான். ஓகே. இது சூப்பர் பீன்ஸ் அண்டு சின்ன சின்ன சாக்லேட் மாதிரி எப்படி இருக்கும். வெளியால ஒரு லேயர் உண்டு. இந்த இதில் இருக்கிற மாதிரி இருக்குமா? 100 பேக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று 15 ரூபா. பாக்ஸாக இப்படி எடுத்தால் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. பேக்கெட் எடுக்க டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. அடுத்து இங்கே இருக்கு ஃபெராரோ. இதெல்லாம் கனவிற்கு கனவு கேண்டோஸ் அவ்வளோத்துக்கு நல்லா. இது என்ன விலை? என்ன இது போகுது? இது 2750 ரூபா. 16 பீஸ் போட்டது 2750 ரூபா. கனவாசல் வித்தது இப்போ குறைஞ்சிட்டா? இது குறைஞ்சிருக்கு. சில இடங்களில் 4000 ரூபாயோ அப்படிதான் போகுதுண்ணே. ஓகே. இது 24 பீஸ் போட்டது. இது பெருசும் இருக்குது. இது 5500 ரூபா. ஓகே. இந்த ஸ்னீக்கர்ஸ் இருக்கு, மாஸ்டர் இருக்கு. இது 280 ரூபா. ஸ்னீக்கர்ஸ் 280. அது பெரிய இது இல்லை. இன்னும் வெளியில் 400 ரூபா வைக்கிறாங்களோ. இது 280 ரூபா தானே. பார்த்து விலையை பார்த்து வாங்கி போட்டேன். முதல்ல நாங்கள் இது வேண்டாலே இதுக்கான காசு சேர்க்கணும். என்ற அவ்வளோத்துக்கு விலை நினைக்கிறேன்னா இப்போ 280 ரூபா தான். ஓகே. மற்ற கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மங்கத்தியாண்ணா. இது துருக்கியாக இருக்கும். 110 ரூபாண்ணே. இது டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டா? இது டார்க் தாங்க. ஓகே. டைப்பாக இருக்கும். சரியா. இந்த சுங்கம் இருக்கு. இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டேன் ஞாபகம். என்ன இந்த பனானா ஸ்ட்ராபெரி இது 2 தான் அப்பங்களுக்கு வர வகுக்கிறதுல பெருசு. எத்தனை சொன்ன உண்டு? 50 ரூபாண்ணே. ஓகே. மற்ற இதுக்குலேயும் கண்டோசில் இருக்கு பாருங்க. மற்ற கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னென்ன? இது காஃபி டேஸ்ட்டோட வர காஃபி டேஸ்ட்டோட நட்ஸ் என்ன? நட்ஸா? இது உள்ளுக்க பாதாம் இருக்குது. நாங்கள் குமிஞ்சி சாப்பிடுங்க காஃபியின் டேஸ்ட். ஓகே. இதெல்லாம் பீஸா இல்லையா? அவங்கள்ட்ட தனித்தனி பீஸ் இருக்குது. அங்கே காட்டுறோம். சரி கடைசியாக வரோம். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்க சொன்னால் நிறைய சாக்லேட் இது எல்லாமே இருக்குது. இந்த இதுல என்னென்னது? இதுவும் இந்த துருக்கி இந்த சாக்லேட் தானே. 80 ரூபா. இந்த ஒவ்வொரு வித்தியாசம் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விலைகளில் இருக்குது. இது டார்க் சாக்லேட்டா? இல்லை டார்க் மாதிரி தான் கிடக்குண்ணே. இந்த பபிள்ஸ் மாதிரி நம்ம இருக்குது. இது 170 ரூபா. இந்த இப்படி இருக்குது. இது வந்து கூட அந்த சவுதி பக்கம் அங்காள பக்கம் இருந்து வாராக கொண்டு வராங்க. மிடில் பக்கம் இருந்து வாராக கொண்டு வராது. சின்ன வயசில் சாப்பிட ஞாபகம். இதெல்லாம் பக்கெட்டாக இருக்குண்ணே. பக்கெட்டாக லூஸாக இருக்குது. லூஸாக இருக்குண்ணே.
மற்றது அப்படியே இங்கே வந்தவன் சொன்னால் இதுக்கு நிறைய இருக்குது இது கொஞ்சம் கணக்கு இருக்குது இந்த டெய்ரி மில்க் பேக்கெட்டாக இருக்குது சைஸ் 1260 ரூபா சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கிறேன் நான் சாக்லேட் மாதிரி பட் கொஞ்சம் கேலக்ஸி இருக்குது இது 1162 ரூபா பவுண்ட்ரி இருக்குது இது 1260 ரூபா இது வேறு பாக்ஸ் இதில் வேறு இது பாக்ஸில் இருக்குண்ணே இதுக்கு ஃபுல்லாக இருக்குது மாதிரி இதுக்குள்ளேயும் பசங்க நிறைய இருக்குந்தா இந்த ஒன்றோட காட்டப்படம் கணக்கு இருக்குது அதை அப்படியே காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படி இங்கே வந்த மட்டும் சொன்னால் இதாங்க காட்டினாங்களா இல்லை ஓகே இது என்னென்னா A+ சாக்லேட் இது இப்போ நல்ல மூவிங் சாப்பிட்டு பார்க்க போறீங்க சாப்பிட்டு பாருங்க 70 ரூபா கணக்கு போட A+ இது சாக்லேட்டோட நட்ஸ் வருதுண்ணே பேஃபராக இருக்குமென்னு நினைக்கிறேன் பாருங்க ஓகேண்ணா என்ன நீங்கள் ஒன்றுடுங்க நாங்கள் ஒன்று கொடுப்போம் கேமரா எடுக்கால் சாப்பிடல அதுக்கு செலவு பண்ண ஏற்கனவே அப்படியே அப்போ உனக்கு செலவு அதாவது உனக்கு வரக்கூடாது சாக்லேட் இருக்கு இந்த பிஸ்கட் மாதிரி தானே கிடக்குது பேஃபர்ட்டு இந்த வடிவாடா அப்புறம் சாப்பிட்டு ஒழுங்காக இருக்காங்க கூட இது இருக்குது இது என்ன 70 ரூபாயா எனக்கு 70 ரூபா பட் இங்கே வந்துச்சுன்னா கசல் நட்டுண்ணே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது 130 ரூபா அதில் வேறு எல்லாம் இருக்குது இந்த பேஃபர்ஸ் டைப் தான் ஓகே இதுவும் கசல் நட் தானே 120 ரூபா ஒரு விலையில் இருக்குது இது பேரமாக இருக்குண்ணே சாப்பிட்டு பாருங்க பிக்கெட்டா 200 ரூபா மட்டுமே கேமரா எடுக்கலாம் தெரியும் வேறு அப்படிங்க வேறு பிடிச்சி வச்சிங்கன்னா சரி சரியா வெயிட்டாக இருக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் வாங்குறேன் சாப்பிட்டு டேஸ்ட்டாக பாருங்க ஓகே என்ன நடங்கண்ணா நல்லா நான் 130 தெரியும் லாபம் என்ன நீ உனக்கு தான் பிடிக்கும் என்னடா நான் எதிர்பார்க்கல நல்லா வெயிட்டாக இருக்கேன் டேஸ்ட்டாக அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்கு 130 இருபத்தான் மற்ற இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் இது வந்து இழுக்கிறது என்ன இப்போ இது உப்பு புளிப்பு இனிப்பு கலந்த அதான் ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று இருக்கும் இந்த இழுத்தா அப்படியே இழுபடம் சக்கு சக்கன் இருக்குண்ணே இது இதை விட 150 ரூபா இதில் பார்த்தீங்க சொன்னால் பேரிச்சம்பழம் இருக்குண்ணே டேட்ஸ் எந்த நாட்டு இது துபாய் தானே துபாயாக இருக்கும் துபாயில் சவுதி இதில் என்ன விலையிலண்ணா 800 ரூபாண்ணே நோட் பண்ணி போடுறோம் 325 இப்போ வெட்டி 600 ரூபா 800 ரூபாயில் 600 ரூபாண்ணே ஆஃபர் போது போலண்ணே இதுக்கு எல்லாமே இருக்குண்ணே இப்போ அடுத்த இந்தியாவில் வந்தோம்னா மிக்சர்கள் கைரா முறுக்கு அதெல்லாம் இருக்குண்ணே உள்ளி முறுக்கு மசாலா முறுக்கு இது பின்சிப்ஸ் உங்கள்டியா இது எங்களோட தயாரிப்புகள் நீங்களே செய்கிறீங்களா ஓகே என்னென்ன இது செய்கிறீங்களாண்ணா இது 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 பேபி மிக்சர் பேபி மிக்சர் என்ன இப்போ என்ன மாதிரி சின்ன பிள்ளைய சாப்பிட்ற மிக்சர்கள் இருக்குது இது மசாலா முறுக்கு இது பார்க்க வந்து அவ்வளோ மசாலா நம்ம வந்து இது மசாலா முறுக்கு இருக்குது இது உள்ளி முறுக்கு இது உள்ளி முறுக்கு உள்ளி முறுக்கு இருக்குது பட் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய உள்ளி முறுக்கு 1 கிலோ மசாலா 1 கிலோ பேக் பண்ணி கிடக்கு அப்படியே கொண்டு போகலாம் வெளிநாடு கொண்டு வரேன்டா ஓகே பட் இங்கே கடலை இருக்குது வறுத்த கடலை கருப்பு கடலை மஞ்சள் கடலை உணவு தேவைப்படாது எனக்கு கடலை ஓடுற வரான் என்ன இப்போ இருக்கு தேவைப்படாது மற்றது மரவள்ளி தக்காளி சுவை மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு பொரியலும் இருக்குது தக்காளி இதில் தானே ஒரு ஃப்ளேவரில் இருக்குண்ணே மற்ற மிக்சர் இருக்குது மிக்சர் இருக்குது ஒன்று ஒரு விலைகள் என்ன ஆமாம் ஓகே இது எல்லாமே இருக்குது வேண்டிய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்குது பட் இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் சின்ன வயசில் அந்த தெரிந்த இந்த பார்த்தாலும் தெரியும் கனவு இருக்குது இந்த இருக்கு இந்த என்னென்ன எடுத்தாங்க நாங்கள் சத்தம் கேட்கும் ஒன்று ஓகே இந்த பஸ்ஸுக்கு ஏறிய இப்போ இப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா அதான் இப்படி கொண்டு தெரிவாங்க இது சின்ன வயசில் நாங்கள் மறந்துன்னு சொல்லி சாப்பிட்றாங்க இந்த ஆளுக்கு ஒரு மறந்தா உனக்கு ஒரு மறந்துண்டு உடைச்சி சாப்பிட்றாங்க அது தனியாக பீஸாக எனக்கு 100 ரூபாண்ணே மற்றது பாக்ஸாகவும் இருக்குது இது எத்தனை சின்ன இது பாக்ஸ் அடைக்க 900 ரூபா அப்படி போடுவோம் 900 ரூபா போடுவீங்களே ஓகே ஓகே அப்படி ஒவ்வொரு விலைகளுக்கும் இருக்குந்தா மற்ற மேலேயும் வர ஸோ இதெல்லாம் இருக்குண்ணா மேஸ்மெலோ குளுக்கோ ரசம் அதுகள் எல்லாமே இருக்குது பட் இது லாலிபாப் லாலிபாப் பார்த்தீங்க சொன்னால் பேக்கெட்டாக இருக்குது ஒன்று 60 ரூபாண்ணே பெரிஸ் தானே பெரிய பேக்கெட் உங்களுக்கு வவுக்க மேலே தானே 60 ரூபா ஓகே அது இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இது கேக்கா இது இது கேக் 190 ரூபாய் இது காப்பின்னு சொல்லிட்டு 190 ரூபா ஒரு பீஸ் 12 பீஸ் இருக்கும் ஓகே ஓகே பீஸ் கணக்காக கொடுப்போம் பாக்ஸ் ஆட கேட்க பாக்ஸ் கணக்காகும் அதுக்கு இல்லை வேறு வேறு ஃப்ளேவர்லையும் இருக்குண்ணே இந்த
டேம் டேம் தெரியும் உனக்கு இங்கிலீஷ் உனக்கு தெரியாதானே பேசுகிறவங்க டேம் டேபிட் அண்டு இது ப்ரீமியம் என்ன இது பீஸாக இருக்காண்ணா பீஸ் கணக்கு தானே. ஓகே நிறைய வாங்க கேட்கலாம் இருக்குது அந்த இதில் பச்சையாக இருக்குது என்னது இது மாதிரி தான் கேக் Green tea flavour. ஃப்ளேவர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக பாருங்க தான் எல்லாமே சாக்லேட் அவ்வளோது கிடக்குண்ணே இதெல்லாம் என்ன விலையாண்ணா இதெல்லாம் இது 60 ரூபா. 60 ரூபா பீஸ் 60 ரூபா. பேக்கெட் டைம் இருக்கு, பாக்ஸ் டைம் இருக்கு. Box time இருக்குண்ணே. அப்படி எடுக்க நாங்கள் டிஸ்கவுண்ட் தருவோம். ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குண்ணே இந்த எல்லாமே 60 ரூபாண்ணே. எல்லாமே 60 ஓகே ரூபா. இது இது 40 ரூபா. இது 40 ரூபா பாருங்க. இது வேறு ஃப்ளேவரில் எல்லாமே இருக்குது. மற்ற இதில் கோப்பிக்கோ காபிக்கோ இதில் நம்ம தனியாக கோப்பியாக மாறுது இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி மாறுதுண்ணே. இது ஒரு பீஸ் 10 ரூபா. ஒரு பீஸ் 10 ரூபா. 10 ரூபாயா? இப்போ இலங்கையான் டொவியே உண்டு 10 ரூபா தான் நினைக்கிறேன். இது வெளிநாட்டு பேக்கெட் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. மற்றது பவுக்கமா இது சின்ன வயசில் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஒன்றுக்கு 4 வரும் இந்த பவுக்கம் இருக்கு 15 ரூபா. ஓகே பட் இது இது காஃபி நட்ஸ் எடுக்கணும் சாப்பிட்டு பாருங்க. இது நட்ஸ் தானே? உள்ளுக்குள்ள நட்ஸ் இருக்குது, வெளியில காஃபி டேஸ்ட் இருக்கு. இது இதாக தானே நல்லா இருக்கு முதல்ல. இந்த இந்த இல்லை நட்ஸை மறைச்சு மாவாக்கி ஒரு அது கோப்பி ஃப்ளேவர் சேர்த்து இருக்குமோ அப்போ எத்தனை சொன்னது? இது 40 ரூபா. நல்லா இருக்கும். நட்ஸு டேஸ்ட்டும் வருது, கோப்பின ஃப்ளேவரும் வருது அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி. கொஞ்சம் கட் பண்ணுறபடியே சாப்பிடுவோம். இல்லை இல்லை நீ சாப்பிடுறது அந்த கேப்புக்கு உனக்கு இந்த பழகம் பழகா. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிக்கெட் இருக்குது, நிறைய பேர் பிடிக்கும். உனக்கு என்ன விலையாண்ணா? 200 ரூபா. 200 ரூபாயா? 3 ஃபிங்கர். 3 இதில் தானே? இதுலேயே நிறைய இருக்குண்ணே. 4 ஃபிங்கர் இருக்கு 280. சின்ன இருக்குண்ணே. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாலிபாப் இதெல்லாம் 60 ரூபா. அந்த கார்டன் பேக்கெட் தான் அது லூஸாக இருக்குது. ஆனால் சரியா பெரிய இது என்ன இது என்ன? இதுவும் ஒரு வேவர் டைப் தான். இது 1 ரூபா. இது 1 ரூபாண்ணே. சாக்லேட் அது சாப்பிடுவேன். மில்க் கேண்டி எல்லாம் சாப்பிடுவாங்க பார்க்கலாம் யோசிப்பாங்க. இது வந்து 35 ரூபா. இல்லை தருவோன்னு பார்த்து நான் சாப்பிடுவேன். இல்லை நான் கொடுக்கணும் அவருக்கு காசு இருக்கையா பங்குக்கு கூப்பிடுவாரு. இந்த கிட்டத்தட்ட பவுக்க மாதிரிங்கிறாங்க அது கரைஞ்சி போயிடும். ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குண்ணே. ஆப்பிள் ஃப்ளேவரில் இருக்கு. இந்த அப்புறம் நல்லா இருக்காண்ணா இது. 20 ரூபாய்க்கு ஓகே இல்லை? இது ஒரு வெளிநாடு சாக்லேட் எல்லாம் இலங்கையில் இருக்க சாக்லேட் விலையிலே இருக்குண்ணே. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிஃப்டாக வச்சுருங்க எல்லாம் சேர்த்து. இந்த கிஃப்ட் இந்த 3000 ரூபா பேக். எல்லா சாக்லேட்டையும் சேர்த்து கூலியோட வருதுண்ணே. ஒரு பொக்கே மாதிரி இதை கொண்டு கொடுக்கலாம். 3000 ரூபாயா? இது 3000. இது 5000. 5000 என்ன? டேரி மில்க் டொப்ரோன் எல்லாமே சேர்ந்து வருது 5000 ரூபா. இதே வேணாது ஹார்ட் ஷேப்பில் இப்போ காதலர் மேர் நீங்கள் வண்டி கொடுக்கலாம். இந்த வீடு எடுக்க தம்பி கொஞ்சம் வேண்டு வேறு இது மாதிரி தான் 3000 ரூபா. தேவையை செலக்ட் பண்ணி தந்தாலும் பொருளை நாங்கள் பேக் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ வேறு எனக்கு டேரி மில்க் மட்டும் தான் 2 ஆளுக்கு பிடிக்கும் அது மட்டும் தான் கொண்டாடும் அப்படி கொடுப்பீங்க. கூட தெரியும் மேடம் பேக் பண்ணி கொடுங்க. அதுக்கு காசு கொடுத்தா சரி. நீ பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க நாணயங்கள் இந்தா இதெல்லாம் எத்தனை சொன்னேன்? இது ஒரு பீஸ் 15 ரூபா. ஒரு பீஸ் 15 ரூபா. பாட்டில் அடுத்தா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. பட் இதுக்கு ட்ராஃபி இருக்குது. ட்ராஃபீஸ் இது டியூரியன் கேண்டி அண்டு இப்போ நட்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர். இதுவாக எனக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அந்த மனங்களை பொறுத்தானே. பட் இது என்னது? இது பீஸா டைப். பீஸா அண்டு பீஸாவா? இது 65 ரூபாயா இருக்கும். 65 ரூபாயா? அது பீஸ் சாப்பிடுவேன். இது போனால் என்ன இது என்ன மாதிரி இருக்கும்? சாப்பிடுவோம் அப்படிலாம் சேர்ந்து சாப்பிட்டேன். அண்ணா அப்படியே நாங்களும் சாப்பிடல சாப்பிடுவோம் நான் சேர்ந்து. பீஸா குட்டி பீஸா ஃபோட்டோட பீஸா பேர் இந்தா ஃபோட்டோட அப்படியே சரியா? இந்தா பீட்ஸா மாதிரி கிடையாது.
இப்படிங்க பிரீதமா இப்பதான் பீஸா பீர் ஆடுது சீஸ் வரது இல்லை அது மாதிரி இது வருது இந்த கிட்டத்தட்ட அந்த பழங்கள்ட ஃப்ளேவர் வருது தானே டேஸ்ட் இருக்கு பழங்கள்ட டேஸ்ட்டோட அந்த ஜெலி மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இருக்கு இது என்ன இது இது அந்த ஐஸ்கிரீம் கோன் மாதிரி உங்களுக்கு சாக்லேட்டோட இருக்கும் இந்த எவ்வளோ 170 ரூபா 70 ரூபா ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது பாருங்க ஓகே மற்ற இஞ்சில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது இது நான் சாப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே இந்த பிஸ்தா பாதாம் அந்த ஃப்ளேவரில் இருக்குது ஒரு இது மாதிரி இப்போ சாப்பிட்டா வந்து அது மாதிரி கோஃபின்ற ஃப்ளேவர் மாதிரி இது ஒன்று இருக்கும் ஓகே மற்ற இஞ்சில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இது அந்த சின்ன சின்ன அது அதில் காட்டுறீங்க அந்த பாக்ஸோட காட்டினாங்களா அது லூஸாகவும் இருக்கு என்ன மற்ற இஞ்சில் சாக்லேட்னு சொல்லி இருப்பாங்க இது அந்த சின்ன வயசில் சாப்பிடுவாங்க அந்த ஸ்டிக்கும் பேரும் சாக்லேட் பேரும் தொட்டு தொடி சாப்பிடுறது ஓகே இவ்வளோ இதுக்கு இருக்கு என்ன பட் இந்த சைடில் இருந்தால் இதுகளெல்லாம் லூஸாக இருக்கு இதுல கொண்டு வரேன் இதெல்லாம் லூஸாக இருக்கு அவன் கேமராமேன் மாதிரி அதுக்குள்ள இருக்கா ஒரு வாரம் பயன்படுது இந்த இந்த ஐஸ்கிரீம் கோன் இது அந்த கோன் டைப் உள்ளுக்க சாக்லேட் இந்த கிடக்கு இந்த படம் இதே மாதிரி இருக்கும் சரியா இப்படி எல்லாமே இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பார்த்து வேண்டலாம் இதுகள் அந்த புளிப்பாக இருக்கும் தானே புளிப்பு கலந்தது இந்த ஃப்ரூட் ஜூஸ் இந்த ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது தானுங்க இதான் அந்த ஹரிபோ மாதிரி அந்த இது இது அந்த பொம்மை கொட்டி இதில் இருக்கும் பவுக்கு மாதிரி இந்த சக்கு 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 சன்னு இருக்குது நல்லா இருக்கும் இது இந்த டொஃபி சாப்பிட்றோன்னா இது பிடிக்கும் உண்மையாகவே இந்த இதுகள் இருக்குது மற்றது அப்படியே இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இதாக இருக்குது மல்டி கலர் ஸ்டிக்னு இருக்கும் இது புளிப்பாக இருக்கும் இந்த சீனிமா கிடையாது அந்த புளிப்பு இழுத்து கடிக்க இனிப்பு வரும் நல்லா இருக்கும் பட் இந்த செரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இந்த ஃப்ரூட் இந்த ஃப்ளேவரில் இருக்குது கணக்கு இருக்குது இதெல்லாம் இங்கே இருக்குது என்னென்னா உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் தேடி தெரியாது இதெல்லாம் கிடைக்காது 520 ரூபா ஒன்று ஒரு விலைகளில் இருக்குண்ணே மட்டும்தா இதெல்லாமே இருக்குது இது இல்லாமல் என்னென்னா பிடிக்குமே சரி ஆனால் இங்கே ஒரு கடையில இல்லையா நினைக்கிறேன் நான் ஆனால் இங்கே இருக்கு இப்போ வந்து இனி அடிக்கடி வருவேன் நான் ஓகே பட் இங்கே வருஷம் மேஷ் மிளகுக்கள் இருக்குண்ணே 240 ரூபா இந்த வடிவம் பேக்கெட்டுகள் அப்படி இருந்தால் இது ஃபுல்லாகவே மேஷ் மிளகு இருக்குது இந்த கீழே மேஷ் மிளகு தான் இந்த சாக்லேட் பேக்கெட் எல்லாமே இருக்குது பட் இருந்தால் இது மேஷ் மிளகு ஒவ்வொரு ஒரு ஃப்ளேவரில் இருக்குண்ணே இதில் என்ன விலை என்ன இதெல்லாம் 420 ரூபா 420 ரூபாண்ணே ஓகே ஓகே ஒரு பிஸ்கெட் 420 ரூபா பட் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னது இது கருப்பு என்ன காஞ்ச முந்திரிய வத்தல் முந்திரி வத்தலா ஃப்ரைட் ரைஸ் என்ன பெருசாக இருக்கு இந்த காஞ்ச வத்தல் கருப்பு வத்தல் 750 தானே முந்திரி என்னன்னு சொல்லுவோம் முந்திரி கிரேப்ஸ் முந்திரிய முந்திரிய வத்தல் சரி அது பெரிய பெரிய இதாக இருக்குது பட் இஞ்சால வந்து பிஸ்தா பாதாம் இது என்னது வால்நட் பட் இது அந்த பழ வகை என்ன பழங்கள் மாம்பழம் இது வந்து மேங்கோ வத்தல் பழத்தின் வத்தல் பட் இஞ்சால சோன் பப்படி இருக்கு பட் இதுக்கு இங்கே கொக்கோ கோலாலாம் இருக்கு என்னண்ணா இஞ்சிட்டாடே அட கொக்கோ கோலா அதுடா இது அந்த கோலா டேஸ்ட்ல இருக்கு சப்பிச்சா அப்படியே அதே டேஸ்ட்ல இருக்கு எவ்வளோ இது 520 தான் 520 அதே டைப் தான் 520 ரூபா அந்த இதெல்லாம் நாங்கள் இங்கே போய் வர நினைக்கிறோம் அது இஞ்செல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குண்ணா இப்போ நிறைய புழு இருக்குது இந்தா அட புழுவான பார்க்குறாங்க நான் யோசிக்கேன் அந்த புழுன்ற ஷேப்லேயே அந்த இது இருக்குண்ணே மற்ற இஞ்சால புரு இருக்குண்ணே ப்ரோ காஃபி 15 ரூபாண்ணே 15 ரூபா பேக்கெட்டாக இருக்குது மற்ற ஓபிகோ பேக்கெட்டாகவும் இருக்குண்ணே இந்த மற்றது ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு வந்தோன்னு கேட்டேன் என்னடா ஸ்ட்ராபெரி ஃப்ரிட்ஜுக்கு இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராபெரி தான் இது ரை ஸ்ட்ராபெரி என்ன 330 ரூபாண்ணே 50 கிராம் இந்த அப்படி ஒரு இது இருக்குண்ணே ஒரு வெயிட் கிவி தானே என்ன கிவி 710 ரூபா இந்த 290 ரூபா பெருசு 710 ரூபாண்ணே ஒரு சைஸ்லேயும் இருக்குண்ணே அதெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து பண்ணலாம் பட் அது என்னது பழம் உண்டா அதுவுமே இருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதுகளையும் பார்த்து வேண்டி பண்ணலாம் தெரிஞ்சால பாக்ஸுக்கு இது பேரிச்சம்பழம் இருக்குண்ணே ப்ரீமியம் டேட்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குத்தி சாப்பிட்றதுக்கு இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்போ பார்க்க அப்படி தெரியுதுண்ணே அப்படியே தெரியுதுண்ணே ஓகே இதுவும் இருக்குது பாருங்க இது என்ன விலை என்ன இது 975
975. 975 ரூபாண்ணா. ப்ரீமியம் டேட் 975 ரூபா. இதில் அங்கே ஜூஸ் வாங்கி இருக்கு வேண்டாம் வந்து வண்டி குடிக்கலாம் என்ன அடிக்கிற வீட்டில் தண்ணி போதில் அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கடைக்குள்ள என்னென்ன வகையான சாக்லேட் வகைகள் இருக்குது என்னென்ன விலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டும் பார்த்துனாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த கசல் நட்டுலாம் நான் எதிர்பார்க்கிறேன் 130 ரூபாய் சரியும் ஓகே. நல்லா இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வேண்டிக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டி கொண்டு வந்து வெயிட்டுக்கு ஆக தேவையில்லை. இங்கே வந்து பார்த்து வேண்டிட்டு விலைகளும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. அன்றைக்கு நான் உங்களோட அந்த மெட்ட கடையில் நின்றுறாங்க வேண்ட விலைக்கு ஒரு அக்கா சொல்லிட்டு போகிறா இப்போ கரெக்ட் சாக்லேட் எடுத்துட்டு பேக்கில் இப்போ 15,000 உண்டாக்கி வருது அங்கேருந்து இம்புனாக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவள் போகிறான். அப்போ நான் கேட்டுக்கணும் நான் அப்போ வெளிநாட்டு கதை ஆச்சரியப்படுறேன் இந்த விலைகள் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை கனவே தெரியாது கனவே அங்கே கொண்டு வரவில்லை நான் அதில் சொல்லிக்கொள்ளேன். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டிக்கொள்ள வேணாம். பட் அதுவே இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் வந்துட்டு அதாவது நெல்லியடி NDB பேங்க்ண்ணா NDB பேங்க்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வின் ஸ்வீட்ஸ்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து பார்த்து வேண்டிக்கொள்ளுங்க. பட் நன்றி எனக்கு நேரத்தை ஒதுக்கலாம் சுத்திக்கானது. சந்தோஷம். ஓகே நன்றி அண்ணா. ஓகே.